ஒய் ஃபிக்ஸ்ட் பெயிண்டிங் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்கான பிராண்ட் பார்த்தீங்கன்னா மதுரையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் நம்ம ஃபிக்ஸ்வாட்டை சூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு வந்து பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். நியர்பை அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இன்டீரியர் மட்டும் பார்த்தீங்கன்னா 9000 ஸ்கொயர் ஃபீட்டு, அவுட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 7000+ ஸ்கொயர் ஃபீட். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்களோட வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். ஸோ என்ன இங்கே வேல்யூஸ் நம்மளுக்கு வந்து அடிஷனலாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டே டு டே ஷெடியூல் வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது வந்து அவங்களால அங்கேயே இருந்து ஃபுல்லாகவும் மானிட்டரும் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அப்பப்போ எந்தெந்த சேஞ்சஸ்னாலும் சொல்றதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி அதிலே ஃபுல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற லோக்கல் பெயிண்டர்ஸை காட்டிலும் நாங்கள் பண்ணுறப்போ ஒரு பிராண்டாக, அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த வேல்யூஸ், அந்த ஃபோட்டோஸ் அப்பப்போ அனுப்புறது, ஸோ கலர் கன்சல்டிங், ஒரு கோட்டு 2 கோட்டு அடிக்கிறதுக்கான அதுக்கான வேலிடேஷன் எப்படி நாங்கள் அடிக்கணும் அப்படின்ற மெத்தடாலஜி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ஸ் ஆனாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ்வாட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.